புலிகளின் தளபதிகளுக்கு ராஜீவ் காந்தியால் ஏற்பட்ட சிக்கல். வைகோ வெளியிட்டுள்ள தகவல். தேசபந்து தென்னக்கோனிடம் பல தரப்பிலும் விசாரணைகள். பதவி நீக்க நாடாளுமன்றத்தில் குற்றப்பிரேரணை. யாழ் வடமராட்சி வீதியில் விபத்து அபாயம். அதிகாரிகளின் அசமந்த போக்கு. அரிசி தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஹோட்டல் ஒன்றில் நடத்தப்பட்ட ஃபேஸ்புக் களியாட்டம். 76 பேர் அதிரடியாக கைது. யாழில் டீசலை அருந்திய ஆண் குழந்தைக்கு நேர்ந்த கதி. மஹிந்த ரணில் அரசை விட அனுர அரசு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. வவுனியா சிறைச்சாலையில் இருந்து ஒருவர் தப்பியோட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். ஆயுதங்கள் வழங்குவதாக ராஜீவ் காந்தி அழைப்பு விடுத்த புலேந்திரன் மற்றும் குமரப்பா போன்ற 17 புலிகளின் தளபதிகள் இலங்கை ராணுவத்தால் கொலை செய்யப்பட்டதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் வை கோபாலசாமி தெரிவித்தார். தனது இலங்கை பயணம் குறித்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி தன்னுடைய வீட்டிற்கு புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகின்ற போது சில ஆயுதங்களை வழங்குவதாக கூறினார். இதற்கமைய புலிகளின் புலேந்திரன் மற்றும் குமரப்பா உள்ளிட்ட 17 தளபதிகள் இந்தியாவில் உள்ள விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் உள்ள ஆயுதங்களை எடுத்துச் செல்ல கடல் வழியாக புறப்பட்டனர். இதன் பொழுது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தனர். அப்போது தளபதிகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரியப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசை தொடர்பு கொண்டு உங்களை நம்பித்தானே எமது தளபதிகள் புறப்பட்டார்கள். இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடுகள் செய்யுங்கள் என்று கூறினார். அதில் ராஜீவ் காந்தி தலையிட முயன்ற போதும் சில துரோகிகளால் ஜெயவர்தனவை திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் கைதாகட்டும் என்று கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து சிங்கள ராணுவம் கத்திமுனைகள் சுருக்கப்பட்ட துப்பாக்கிகளோடு அங்கு சென்றதோடு காவலுக்கிருந்த இந்திய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டனர். இதன் பொழுது இலங்கை ராணுவத்தினர் கைதான தளபதிகளின் குரல் வளைகளில் கத்தியால் குத்தி அவர்களை தாக்க 12 தளபதிகளும் அங்கேயே உயிரிழந்தார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்கள் குறித்து கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணையகம் விசாரணையை ஆரம்பித்துள்ளது. தென்னக்கோனின் கோகந்தர இல்லத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் பொழுது ஏராளமான வெளிநாட்டு மதுபானங்கள், பரிசு பொருட்கள் நிரப்பப்பட்ட பொதிகள் மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவர் சொத்துக்களை வாங்குவதில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் ஏதேனும் குற்றங்களை செய்தாரா என்பதை ஆராய குற்றப்புலனாய்வுத்துறையும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. தென்னக்கோனின் பல சொத்துக்கள் அவருடைய பெயரில் பதிவு செய்யப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. எனவே அவர் மற்றவர்களை மறைமுகமாக பயன்படுத்தி சொத்துக்களை பெற்றுக் கொண்டாரா என்பது குறித்து விசாரணை செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அறகலை என்ற காலிமுகத்துடன் போராட்ட காலத்தில் கடமை தவறியதற்காக தென்னக்கோனுக்கு எதிராக அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார். 2023 வெலிகம துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்ட வழக்கில் கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சமர்ப்பித்த சமர்ப்பிப்புகளின் அடிப்படையில் தென்னக்கோன் மீதான கையூட்டல் ஒழிப்பு ஆணையத்தின் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி மருதங்கேணி வீதியில் அம்பன் பகுதியில் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த 4 நாட்களுக்கு முன்னர் குறித்த வீதியில் கொட்டப்பட்ட மண்ணை இதுவரை அகற்றாமையால் போக்குவரத்தில் ஈடுபடும் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி போன்ற வாகனங்களில் செல்வோர் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருகின்றனர். இது தொடர்பாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை, வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம், பருத்தித்துறை பிரதேச சபை, மருதங்கணி போலீஸ் நிலையம் ஆகியோருக்கு அறிவித்து இதுவரை எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதிலும் சுமார் 7 மாதங்களுக்கு கடுமையான அரிசி தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னக்கோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2024-25 ஆண்டு பெரும்போக பருவத்தில் 2 சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நெற்பயிர்கள் அழிந்துள்ளதாகவும் இது அரிசி பற்றாக்குறையை முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது 8,50,000 ஹெக்டேர் அளவுக்கு நெல் பயிரிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தால் மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளில் குறைந்தபட்சம் 20% வரை எதிர்பார்த்த விளைச்சல் இழப்பாக இருந்ததாகவும் அவர் கூறினார். மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறைவடையும் என்று எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது 7 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடல் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனுராத தென்னக்கோன் வலியுறுத்தியுள்ளார்.
சேதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிடிகொட பெல்லனவத்த பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து இளைஞர்கள் குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேஸ்புக் விருந்தொன்று சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் 15 பெண்கள் உட்பட 76 பேர் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து ஐஸ் போதைப்பொருள், கேரளா கஞ்சா மற்றும் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்டுகளை வைத்திருந்த 3 பெண் சந்தேக நபர்களும் 14 ஆண் சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனைத் தவிர இந்த விருந்தில் கலந்து கொண்ட 12 சிறுமிகள் மற்றும் 47 இளைஞர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் 18 முதல் 25 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் கொழும்பின் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் சீதுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்தில் டீசலை அருந்திய ஆண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. ஊர்காவற்றுறை நாரந்தனை தெற்கு பகுதியைச் சேர்ந்த சதீஷ் ரஞ்சித் என்ற 1 வயது 9 மாதங்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் கடந்த 18ஆம் தேதி குழந்தையின் தந்தை லேண்ட் மாஸ்டர் திருத்த வேலையில் ஈடுபட்டுள்ளார். இதன் பின்னர் டீசலை ஒரு போத்தலில் வைத்துவிட்டு சென்றுள்ளார். இதன்பொழுது அவ்விடத்திற்கு வந்த குழந்தை சோடா என்று நினைத்து டீசலை அருந்தியுள்ளது. இந்நிலையில் குழந்தை மயக்கமுற்றதை அடுத்து குழந்தை ஊர்காவற்றுறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தை விட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தின் செலவு 100 மில்லியன் ரூபாய்கள் அதிகம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். பெரிய வாகன அணிவகுப்புகள் இருக்காதென்றும் நாடாளுமன்றத்தில் இருந்து உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர்கள் கூறிக்கொண்டாலும் சில அரசியல்வாதிகளின் போலியான சிக்கனத்தை பராமரிக்க முன்பை விட அதிக செலவுகள் செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி சமீபத்தில் கண்டியில் உள்ள தலதா மாளிகைக்கு விஜயம் மேற்கொண்ட போது அவருடன் ஒரே ஒரு துணை வாகனம் மட்டும் சென்றதாக ஊடகங்கள் காட்டியதாகவும், ஆனால் அவரின் பாதுகாப்புக்காக சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் 10,000க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் நூற்றுக்கணக்கான பாதுகாப்பு வாகனங்களும் நிறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். வவுனியா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நபர் ஒருவர் தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் வவுனியாவில் இடம்பெற்ற திருட்டுச் சம்பவம் தொடர்பில் வவுனியா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து கைதானவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபருக்கு விளக்கமறியல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வவுனியா சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட நபரை இவ்வாறு தப்பிச் சென்றுள்ளார். மேலும் தப்பிச் சென்ற குறித்த சந்தேக நபரை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை வவுனியா சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் வவுனியா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.